இப்போ நம்ம ட்ரையல் பிளானில் இருக்கோம். அந்த பிளானை எப்படி ப்ரீமியம் பிளானுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிளான் அப்கிரேட் பண்ணுறப்ப நமக்கு கூப்பன் கோடு கிடைக்கும். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி எப்படி பிளானை அப்டேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி என்ன பிளானில் இருக்கோங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். ட்ரையல் பிளான் 3 days இருக்கும். பிளான் அப்கிரேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இங்கே மந்த்லி பிளான் அண்ட் இயர்லி பிளான் இருக்குது. 2 பிளான் இருக்குது. இப்போ மந்த்லி பிளானில் போயிட்டு சுவிட்ச் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ ட்ரையல் பிளானில் இருந்து மந்த்லி பிளானுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட கூப்பன் கோட் இருக்குது. அந்த கூப்பன் கோடை பேஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 50 45 rupeesக்கு சேஞ்சஸ் ஆயிரும். கூப்பன் கோடை அப்ளை பண்ணதுக்கு 5 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. மந்த்லி பிளான் பார்த்தோம் 50 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 45 ரூபாயா மாறிடுச்சு. அப்புறம் பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். மீதி இருக்க 45 ரூபாயும் பே பண்ணிக்கலாம். இப்போ இயர்லி பிளானை எப்படி கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையல் பிளானில் இருந்து எப்படி இயர்லி பிளானுக்கு சேஞ்சஸ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். இப்போ இயர்லி பிளான் பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபாயா இருக்குது. நம்மக்கிட்ட கூப்பன் கோட் இருக்குது. நம்ம கூப்பன் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா 500 ரூபாங்கிறது 450 ரூபாய்க்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா கூப்பன் கோடு டிஸ்கவுண்ட் 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம 450 ரூபாய்க்கு பே பண்ணணும். இப்போ QR கோடை யூஸ் பண்ணி நான் பே பண்ண போகிறேன். QR கோடை யூஸ் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன். இப்போ நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பே பண்ண டேட்டா டைப் பண்ணுறேன். இப்போ கேஷ் பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப ஃப்ரீயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 days ட்ரையல் பிளானில் இருந்து இப்போ இயர்லி பிளானுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. மேனுவல் பேமெண்ட் அப்படிங்கிறனால பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் ஆகிக்கும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கே டேட் சேஞ்சஸ் ஆகிக்கும். இப்போதைக்கு ஆக்டிவேட்டில் 3 daysக்கு மட்டும்தான் காமிக்குது. இதுவே நம்ம இயர்லி பிளான் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா 2025 மாறிக்கும். இப்போ பேமெண்ட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு மெயில் வந்துருச்சு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டை ரீலோட் பண்ணுறோம். ஓகே, ரீலோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 25 2025 மாறிடுச்சு.